வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. உங்க எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும், இந்த வருஷம் பிகினிங்ல ஜனவரி 22 ராமர் கோவில்ல ராமர் சிலையுடைய பிராண பிரதிஷ்டை நடந்தது. என்னதான் பிஜேபி இத நாங்க ஒரு எலெக்ஷனுக்காக நாங்க பண்ணல அப்படின்னு சொன்னாலும், இந்த ராமர் கோவில் கட்டினத எலெக்ஷன்ல முக்கியமா மேடைக்கு மேடை இதை பிரச்சாரம் செய்தார்கள். பிஜேபிக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது, இந்த ராமர் கோவில 500 வருஷத்துக்கு அப்புறம் நாம கட்டிட்டோம், இதனால அத்தனை ஹிந்து வாக்குகளையும் நாம அள்ளிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் தொடர்ந்து மேடைக்கு மேடை இந்த பிரச்சாரத்தை அவங்க கையில எடுத்தாங்க. பிரதமர் மோடியில ஆரம்பிச்சு எல்லா பாஜக வேட்பாளர்களும் மேடைக்கு மேடை ராமர் கோவில நாங்க கட்டியிருக்கிறோம், ராமர் கோவில நாங்க கட்டியிருக்கிறோம் அப்படின்னு பேசுறாங்க. பிரதமர் மோடி என்ன சொன்னாரு, எதிர்கட்சி தலைவர்கள்லாம் ராமர் கோவில் இனாகரேஷனுக்கு வராதவங்க இப்ப ராமர் கோவிலுக்கு போறாங்க, இப்படிப்பட்ட போலி ஹிந்துக்களை நீங்க அடையாளம் கண்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசினார். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு எவன்லாம் சொல்லலையோ அவன்லாம் பாகிஸ்தானுக்கு ஓடி போங்க, ஹிந்து விரோதிகள், ஹிந்து மதத்தை அவமதிப்பவர்கள் அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. பிஜேபிக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது, இந்த ராமர் கோவிலுடைய இனாகரேஷன் அவங்களுக்கு பெரிய அளவுல வாக்குகளை பெற்று தரும், மீண்டும் ஒரு முறை அப்கி பார் 400 பார் அப்படின்னு 400க்கு மேல இடங்களை பிடிச்சு நாம ஒரு பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை இந்த ராமர் கோவில் திறப்பு விழா அவர்களுக்கு கொடுத்தது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிஜேபி ரியலைஸ் பண்ணாங்க, இந்த ராமர் கோவில் அப்படிங்கிறது ஒரு நேஷனல் சென்டிமெண்டாவே இல்ல. குறிப்பாக எந்த யூபி மாநிலத்துல இவங்க இந்த கோவிலை கட்டினாங்களோ அந்த அயோத்தியாவிலே இந்த ராமர் கோவில் ஒரு சென்டிமெண்ட்டை ஏற்படுத்தல அப்படிங்கிற ஒரு விஷயத்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் பிஜேபி ரியலைஸ் பண்ணாங்க. இந்த எலெக்ஷன்ல பிஜேபி 240க்குள்ளதான் சீட்டு வாங்கினாங்க. இன்னைக்கு ஒரு கோஆலிஷன் கவர்மெண்ட், கூட்டணி ஆட்சியை தான் நடத்தணும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி பிஜேபி தலைவர்களுக்கும் பிஜேபி ஆதரவாளர்களுக்கும் இருக்கக்கூடிய உச்சபட்ச வெறுப்பு, உச்சபட்ச ஏமாற்றம் என்ன தெரியுமா? ராமர் கோவில் கட்டின அந்த அயோத்தியா ஃபைசாபாத் தொகுதியில பிஜேபி தோல்வி அடைந்திருக்கிறது. அதுவும் எப்படி? ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த அவதேஷ் பிரசாத் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர், சமாஜ்வாதி பார்ட்டியை சேர்ந்தவர். இவர் அங்க 2 டைம் எம்பி லல்லு சிங்க கிட்டத்தட்ட 50,000 ஓட்டு வித்தியாசத்துல தோற்கடிச்சு இன்னைக்கு ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் இதே அயோத்தியாவில எம்பியா நிக்கிறாரு. இத சங்கி கூட்டத்தால டைஜஸ்டே பண்ணிக்க முடியல. சங்கி கூட்டம் ஒரு பக்கம் கதறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோதி மீடியா இன்னொரு பக்கம் கதறாங்க. கோதி மீடியா ஆங்கர் ஒருத்தர் சமூக வலைதளங்கள்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, என்ன பிரச்சனை உங்களுக்கு? 500 வருஷமா ராமருக்கு வீடே இல்லாம இருந்தது, பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ராமரை மீண்டும் கொண்டு அயோத்தியால நிப்பாட்டி இருக்கிறாங்க, இதனால டூரிசம் வளர்ந்திருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வளர்ந்திருக்கு, அயோத்தியாவுடைய எக்கானமியே ஒரு பூஸ்ட் ஆயிருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு பத்தாதா? இவ்வளவு செய்துட்டும் பிஜேபிக்கு ஏன் நீங்க ஓட்டு போடல அப்படின்னு கேட்டு புலம்பி தள்ளி இருக்கிறாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிஜேபி ஐடி விங்கை சேர்ந்தவர்களும் பாஜக ஆதரவாளர்களும் சோசியல் மீடியால அப்படியே வன்மத்தை கொட்டி தள்ளுறாங்க அயோத்தியா மக்கள் மீது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 விஷயம். ஒண்ணு, இவர்களை பொறுத்த வரைக்கும் ராமர் கோவில அவங்க பக்தியா பாக்கல, அவங்க ஒரு டிரான்சாக்சன் மாடலா பாத்துருக்காங்க. நாங்க ராமர் கோவில் கட்டிட்டோம், பதிலுக்கு நீங்க எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க, இதுதான் அவங்களுடைய தாட் ப்ராசஸா இருந்திருக்கே தவிர உண்மையான பக்தியோட ராமருக்கு நாம கோவில் கட்டணும், ராமரை கொண்டு அயோத்தியால வைக்கணும் அப்படிங்கிற நினைப்போடலாம் இவங்க கோவில் கட்டல அப்படிங்கிறது நம்பர் 1. நம்பர் 2, நீ ஹிந்துவா இருந்தா நீ பிஜேபிக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற இவங்களுடைய தாட் ப்ராசஸ். நீங்க யோசிச்சு பாருங்க, அயோத்தியால 80% இந்துக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பேசுறாங்க. நாட்டில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல ஹிந்துக்கள் 80%க்கு மேலதான் இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 88% ஹிந்துக்கள் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் இங்க ஒத்த சீட்டு பாஜகவால ஜெயிக்க முடியல. அப்போ நீ ஹிந்துவா இருந்தா நீ பிஜேபிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு பொய்யான ஒரு அசம்ஷன். பெரும்பாலான ஹிந்துக்கள் தான் இன்னைக்கு பிஜேபியை ரிஜெக்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை இவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல. அதனாலதான் வன்மத்தை வாரி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் எழுதுறான் சோசியல் மீடியால, அயோத்தியாவில் இருக்கும் 80% ஹிந்துக்களும் ஹிஜிடாஸ் அப்படின்னு எழுதுறான். ஹிஜிடாஸ் அப்படின்னா ஹிந்தியில டிரான்ஸ்ஜெண்டர்னு அர்த்தம். அந்த சமூகத்தை நம்ம என்னைக்குமே குறைச்சு மதிப்பிட முடியாது.
அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அவங்கள ஒரு தேர்ட் ஜெண்டரா இன்னைக்கு அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு சோஷியலி ப்ரோக்ரசிவ் ஒரு சொசைட்டில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா ஒரு சங்கி எழுதுது சோசியல் மீடியால, பாஜகவுக்கு ஓட்டு போடாத அயோத்தியாவில் இருக்கக்கூடிய 80% இந்துஸ ஹிஜடாஸ்னு திட்டி அவன் ஒரு பதிவு போடுறான். இத பல பேர் ரீட்வீட் பண்றாங்க, ரீபோஸ்ட் பண்றாங்க, லைக்ஸ் போடுறாங்க, அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் போடுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு இவளுடைய வன்மம் தலைக்கேறி இருக்கு, மதவெறி தலைக்கேறி இருக்குன்னு பாருங்க. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, ஐயோ இந்துக்களே ஒன்று கூடுங்கள், இந்துக்களே உங்களுக்கு ஆபத்து, நீங்க ஒண்ணு கூடுங்க அப்படின்னு சொல்லி இந்துக்களை ஒருங்கிணைக்க முயற்சி பண்றாங்க. உங்களுக்கான ஆபத் பாந்தவன், உங்களை காப்பாத்த வந்திருக்கிறவர் மோடி, அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மோடிக்கு ஓட்டு போட்டா நீங்க ஹிந்து, மோடிக்கு ஓட்டு போடலைன்னா நீங்க அவங்கள சொல்லி அவங்கள அவமானப்படுத்த நான் விரும்பல. இந்த அளவுக்கு தரை குறைவாக இவர்கள் பேசுகிறார்கள். இது வெறும் ஒரு சாம்பிள் தான் நான் சொல்லியிருக்கேன். இதை விட கேவலமான கமெண்ட்ஸ் எல்லாம் சோசியல் மீடியால வருது. இப்படிப்பட்ட மதவெறி கும்பல் தான் நாங்க ராமரை காப்பாத்துறோம், நாங்க இந்து மதத்தை காப்பாத்துறோம் அப்படின்னு இத்தனை நாள் உங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்தது. இந்த பதிவு ஹிந்துக்களுக்கான பதிவு. தயவு செஞ்சு கடவுள் பக்தி இருக்கக்கூடிய ஹிந்துக்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மோடிக்கு ஓட்டு போட்டாதான் நீ ஹிந்து, மோடிக்கு ஓட்டு போடலன்னா உன்னை அசிங்க அசிங்கமா திட்டுவோன்னு இன்னைக்கு களத்துல இவங்க இறங்கி இருக்கிறாங்களே, இவங்கதான் உங்களுடைய ஹிந்து மதத்தையோ இல்ல உங்களுடைய ராமரையோ காப்பாத்த போறாங்களா? இவங்களை பொறுத்த வரைக்கும் மதம் அப்படிங்கிறது வெறும் வியாபாரம். இது எந்த அளவுக்கு இவங்க வியாபாரமா மாத்திருக்காங்க அப்படிங்கிற உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? யூபியில இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக அயோத்தியா ஃபைசாபாத்ல இருக்கக்கூடிய மக்கள் ஏன் பாஜகவுக்கு ஓட்டு போடல அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு அந்த உண்மையை நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஜய் ராய் அப்படின்னு நரேந்திர மோடியை எதிர்த்து வேட்பாளர் போட்டியிட்டவர் நிறைய வீடியோஸ சமூக வலைதளங்களை வைரல் பண்ணார். இது இல்லாம பல சோசியல் மீடியாவை சேர்ந்த பத்திரிகைகளும் நிறைய வீடியோஸ் எடுத்து போட்டாங்க. அயோத்தியாவில் ராமர் கோவில் கட்டப்படும் இடத்தில் இருக்கக்கூடிய உண்மையான நிலைமை. கோதி மீடியா உங்களுக்கு ஒரு பக்கத்து ஆஃப் த ஸ்டோரி தான் காட்டுவாங்க. எங்க பார்த்தாலும் அப்படியே பிரம்மாண்டமான மாளிகை மாதிரி கலர்ஃபுல் லைட்ஸ் எல்லாம் போட்டு கோவில கட்டி இருக்கிறது, ராமர் சிலை, அதுக்கு முன்னால மோடி ஆரத்தி எடுக்கிறது, இது போன்ற அழகான விஷுவல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு காட்டுவாங்க. ஆனா இதற்கு மறுபக்கம் ஒரு அசிங்கம் இருக்கிறது, ஒரு வருத்தம் தரக்கூடிய விஷயம் இருக்கு. அதை என்னைக்குமே கோதி மீடியாவோ இல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோ உங்களுக்கு காட்டாது. உண்மை என்ன தெரியுமா? இந்த ராமர் கோவிலுக்கு போற வழி இருக்கு இல்லையா, ராமர் பாத், ராம்பத் அப்படின்னு சொல்றாங்க. ராமர் போகக்கூடிய வழியாது. இந்த ராமர் போகக்கூடிய வழியை அமைக்கணுங்கிறதுக்காக அயோத்தியால மட்டும் கிட்டத்தட்ட 2200 கடைகள், 800 வீடுகள், 30 கோவில்கள், 30 கோவில்கள், இந்துக்களுடைய கோவில்கள், 9 மாஸ்க், 6 கிரேவ்ஸ், இது எல்லாத்தையும் இடிச்சு தள்ளி இருக்கு இந்த யூபி அரசாங்கம். மோடி ரொம்ப பெருமையா சொன்னார்ல, புல்டோசரை எங்க விடணும், எப்படி விடணும் அப்படிங்கறத யோகி ஆதித்யநாத்தை பார்த்து கத்துக்கங்கன்னு சொன்னார்ல. அதே இந்துக்களின் பிரதிநிதியான யோகி ஆதித்யநாத் தான் ராமர் கோவிலுக்கு வழித்தடம் அமைக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு விஷயங்களை இடிச்சு தரமட்டமாக்கி இருக்கிறாங்க. எவ்வளவு ஏழை எளிய மக்களோட வாழ்க்கை வாழ்வாதாரத்தை ஒண்ணுமே இல்லாம பண்ணிருக்கு இந்த யூபி அரசாங்கம் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதற்கான வீடியோஸ் நான் போட சொல்றேன். ஒரு வயசான அம்மா சுஷீலா தேவி, அந்த அம்மாக்கு இருந்த ஒரே வீடியோ இடிச்சு தள்ளிட்டு நடுத்தரவுக்கு கொண்டு வந்துருச்சு இந்த மோடி யோகி அரசாங்கம். கடைசியில இன்னைக்கு அந்த அம்மா ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல, முதியோர் இல்லத்துல இருக்கிறாங்க. எனக்கு இருந்த ஒரே சொத்தையும் இந்த அரசாங்கம் புடுங்கிச்சு அப்படிங்கிறாங்க. எத்தனை பேருடைய கடைகளை இடிச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் போயிடுச்சு. கேட்டா உங்களுக்கு வேற இடம் தரோம், காம்பன்சேஷன் தரோம்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் தரல. அந்த மக்கள் எல்லாம் பெரிய வருத்தத்துல இருக்கிறாங்க, யூபி அரசாங்கத்து மேல கடும் கோபத்துல இருக்கிறாங்க. ஆனா மீடியால என்ன சொல்லுவாங்க, உலகமே திரும்பி பாக்குது, உலகத்துல இருந்து மூலை முடுக்குல இருந்தெல்லாம் டூரிஸ்ட் இங்க வராங்க, வெளியில இருந்து வரக்கூடிய டூரிஸ்ட்க்கு நீங்க எல்லா வசதியும் பண்ணி கொடுப்பீங்க, ஆனா உள்ளூர்ல இருக்கிற ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுவீங்களா? இப்படிதான் பல பேர் ராமரை பார்க்க வரணுமா? இதுதான் உங்களுடைய டூரிஸ்ட் மாடல், யூபி மாடலா அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு மக்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது மட்டும் இல்லாம எவ்வளவு லேண்ட் ஸ்கேம்ஸ் நம்ம தொடர்ந்து பார்த்தோம். இந்த ராமர் கோவில் கட்டுறோம் அப்படிங்கிற பேர்ல
அங்க இருக்கக்கூடிய நிலங்களை குறைந்த விலையில் வாங்கி அதிக விலைக்கு விற்பனை செஞ்சிருக்கிறாங்க. இக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல இடங்களை அதானிக்கு தாரவாத்து கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அங்க ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் வருது, பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டுறாங்க, பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்க, பெரிய பெரிய மால்ஸ் கட்டுறாங்க. இதெல்லாம் யாருக்கு பலன் தரும்? கார்பரேட்டுகளுக்கும் பண முதலாளிகளுக்கும் பலன் தரும். ஆனா அங்க இத்தனை நாள் இருந்து வேலை செஞ்ச ஏழை எளிய மக்களுடைய நிலைமை, இதுல உச்சபட்ச வேதனை என்ன தெரியுமா? இதே ஏழை எளிய மக்கள் தான் இவங்க ராமர் கோவில் கட்டுவாங்கன்னு இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு ஓட்டு போட்ட அதே மக்களுடைய வயத்துல அடிக்குது இந்த பிஜேபி அரசாங்கம். இதுதான் நீங்க ராமராஜ்யம்னு சொல்றதா? இதுதான் ராமர் மேல நீங்க வச்சிருக்கிற பக்தியா? உண்மையிலேயே ராமராஜ்யம்னு ஒண்ணு இருந்த ராமர் அதுல ராஜாவா இருந்தார்னா அவர் கீழே இருக்கக்கூடிய அவருடைய பிரஜைகள் ஏழை எளிய மக்களை இப்படிதான் வீடு வாசல் இல்லாம நடுத்தருவுல நிறுத்துவாரா? இதையெல்லாம் இந்துக்களாகிய நீங்கள் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ற நீங்க யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு இதெல்லாம் தாண்டி அங்க லோக்கல் இஷ்யூஸ் பிரதானமாக இருக்கிறது. ராமர் கோவில் இனாகிரேஷன் போது ஒரு குட்டி பையன் பேசின வீடியோ வைரல் ஆச்சு. ராமர் கோவில் கட்டினா எங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடுமான்னு ஒரு சின்ன பையன் கேள்வி கேட்டான். இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய வேலையில்லா திண்டாட்டம், இளைஞர்கள் பேப்பர் லீக்னால எவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க, வறுமை, விலைவாசி உயர்வு, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பத்தி பாஜக கவலையே படலையே. நாங்க ராமர் கோவில் கட்டிட்டோம், அதனால ஹிந்துக்கள் எல்லாம் முட்டாள்கள், ஹிந்துக்கள் எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடிடுவாங்க அப்படிங்கிற தைரியத்துல தெனாவட்ல இருந்தாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப தெளிவா இன்னைக்கு பாஜகவுக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்திருக்கிறாங்க. இவங்க எந்த அளவுக்கு ராமர் அபியூஸ் பண்ணாங்கன்னா, 2 பெண்கள், நான் உதாரணம் சொல்றேங்க, ஆண்களை விட்டுருங்க, பெண்கள். இந்த நவ்னீத் கௌர்னு ஒரு அம்மா பேசுச்சு, ஜெய் ஸ்ரீராம் சொன்னா இங்க இருங்க, இல்லன்னா பாகிஸ்தானுக்கு கிளம்பி போங்க அப்படின்னு ரவுடி மாதிரி பேசுது. இன்னொரு பக்கம் ஹைதராபாத்ல இந்த மாதவி லதா மாஸ்கை நோக்கி அம்பு விடுறாங்களாம் ராமர் ஸ்டைல்ல. அந்த அளவுக்கு இவங்க ராமருடைய பேரை அபியூஸ் பண்ணிருக்கிறாங்க. அத மக்களும் பொறுத்துக்க மாட்டாங்க. உண்மையிலே ராமர்னு ஒருத்தர் இருந்தா அவரும் பொறுத்துக்க மாட்டாரு அப்படிங்கறது இன்னைக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. இது எல்லாத்துக்கும் மேல மோடி 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 மோடின்னு மோடியை தூக்கி நிறுத்தினாங்க பாருங்க. பாஜகவை விட பெரிய பிம்பத்தை மோடிக்கு ஏற்படுத்தினாங்க. இந்த தேர்தல்ல அதையும் தாண்டி ஒரு கட்டம் மேல போய் கடவுளுக்கு ஒரு படி மேல் மோடி அப்படிங்கிற அளவுக்கு பில்டப் பண்ணாங்க. ராமர் கோவில் போதே நம்ம பார்த்தோமே போஸ்டர்ஸ், குழந்தை ராமரே மோடி கைய பிடிச்சு கூட்டிட்டு போறாராம். ராமருக்கே மோடி வழி காட்டுறாரு. எல்லா போஸ்டர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ராமருடைய படம் இத்தினோண்டு தான் இருக்கு, மோடியோட படம் இவ்வளவு பெருசா போட்டு வச்சிருந்தாங்க. இது பத்தாதுன்னு ஒரு இன்டர்வியூல, நான் தெய்வ பிறவி, நான் தெய்வ குழந்தை, நான் பயாலஜிக்கலா பிறந்தவனே கிடையாது அப்படின்னு பிரதமர் பேசினார். இந்த ஆணவத்துக்கும் இந்த அகங்காரத்துக்கும் மக்களும் ராமரும் சேர்ந்து கொடுத்த சமட்டி அடிதான் இந்த தோல்வி. ஹிந்துத்வா அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை வச்சு ஹிந்துவிசம் போன்ற ஒரு உன்னதமான மதத்தை நீங்க வியாபார பொருளாக்கி ஓட்டு சேகரிக்க முயற்சி பண்றீங்க. இதை என்னைக்குமே நாங்க பொறுத்துக்க மாட்டோம் அப்படின்ற பதிலடிதான் பாஜகவுக்கு அயோத்தியாவில் கிடைத்த தோல்வி. இத அயோத்தியால இருக்கிற மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. ராமரும் சரியான பாடம் கத்து கொடுத்துட்டாங்க. நாட்டில் இருக்கக்கூடிய மத்த இந்துக்கள், பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய இந்துக்கள் இந்த உண்மையை என்னைக்கு புரிஞ்சுக்க போறீங்க?